அவனும் சொன்னான், சரி சரி பரவாயில்ல, நான் சொன்னபடியே நீ கேட்டு இந்த புத்தகத்தில் இருந்ததை நீ அப்படியே உனக்குள்ளே எடுத்துக்கொண்டு விட்டாய் அப்படின்னார். ஆமாம் அப்படின்னார். இப்போ அடுத்த கேள்வி அவர் கேட்டார், இந்த புஸ்தகத்தில் இருந்துதானே அதை எடுத்த அப்படின்னார். ஆமாம் அப்படின்னார். அப்படின்னா இந்த புஸ்தகத்துக்குள்ள அது இருக்கக்கூடாது இல்லையா அப்படின்னார். முதல்ல அவனுக்கு புரியல, ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அப்புறம் புரிந்தது, அது எப்படி அதில் இல்லாமல் போகும்? அது அச்சடித்த புத்தகம், அதுக்குள்ள அது அப்படியே இருக்கும். அச்சடித்ததை நாம் மானசீகமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னான். இப்படித்தான் கடவுளும் நம்முடைய படையல், நம்முடைய நிவேதனத்தை மானசீகமாக எடுத்துக்கொள்கிறார். அதாவது படையலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பழமொழி என்ன தெரியுமா? ஆவி அவனுக்கு, அன்னம் நமக்கு. அந்த வாசனை இருக்கு இல்லையா, அது அவனுக்கு.